நற்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே குலதெய்வ வழிபாட்டை பத்தி சொல்லியிருக்கேன். குலதெய்வம் தான் ஃபர்ஸ்ட், ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசை, பெண் தெய்வமா இருந்தா பௌர்ணமிக்கு தொடர்ந்து உங்க குலதெய்வத்தை பிடிச்சுக்குங்க. கோயிலுக்கு போயிட்டே இருங்க. அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி. அங்க இங்க ஓடுறதை விட்டுட்டு உங்க குலதெய்வத்தை பிடிச்சுக்குங்க. அங்கதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு நல்ல பன்னீர் ரோஸ்ல மாலை, நெய் தீபம், அந்த கோவில்ல நித்தம் எரியறதுக்கு எண்ணெய், இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுங்க. பூஜை பொருட்கள் ஏதாவது இல்லைன்னா பூஜை தட்டு, மணி, இது மாதிரிலாம் இல்லைன்னா வாங்கி கொடுங்க. இல்லை நல்ல உங்களுக்கு வசதி இருக்கு அப்படின்னா அந்த குலதெய்வத்துக்கு லைட்டு வசதியெல்லாம் இல்லை அப்படின்னா லைட் வசதி, கீழே தரை போட்டு கொடுக்கறதுக்கு வசதி, இது மாதிரி அந்த கோவிலுக்கு பெரிய தண்ணீர் வசதி, இதெல்லாம் பண்ணி கொடுங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையை மராக்கலா புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம். அது போலவே இந்த குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த அபிஷேகத்துல நீங்க அத்தர் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா இந்த நறுமணங்கள் தான் இந்த தெய்வங்களை நம்மளுக்கு அந்த அந்த அட்ராக்ஷனோட நம்ம கூடவே வரும். நீங்களும் அத்தர் பூசிக்கணும். குலதெய்வங்களுக்கு அது பெண் தெய்வம் ஆண் தெய்வம் எதுவா இருந்தாலும் சரி, சந்தன அத்தர், மறிக்கொழுந்து அத்தர், இந்த மாதிரி நிறைய அத்தர் வகைகள் இருக்கு. அதுல நல்ல குவாலிட்டியா காஸ்ட்லியா முஸ்லிம்ஸ் வச்சிருக்க கடையிலன்னா நல்லா இருக்கும். அந்த அத்தர் வாங்கி நீங்க கோவிலுக்கு போகும்போது அபிஷேகம் பண்ணியிருந்தாங்கன்னா, கடைசி அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு பொட்டெல்லாம் வச்ச பிறகு இந்த அத்தரை கொஞ்சம் டெய்லி தெளிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கும் போதே தெளிச்சுட்டு அங்க கோவில்ல 4 மூலைகள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த அத்தரை ஊத்திட்டு வாங்க. அவ்வளோ வாசனையா இருக்கும். நீங்களும் அந்த அத்தரை தடவிக்குங்க. அந்த குலதெய்வம் ஏஞ்சல் மாதிரி உங்க பின்னாடியே வந்துடும். இது ஒரு ஒரு அஸ்ட்ராலஜர், ஒரு ஜோதிடர் பரிகாரங்களுக்கு என்ன அத்தரை செஞ்சு போட்டா என்ன விஷயம் நடக்குங்கிற அளவுக்கு ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால அந்த அளவுக்கு நீங்க போக வேண்டாம். பொதுவா உங்க கையில என்ன கிடைக்குதோ அந்த அத்தர் வாங்கி குலதெய்வங்களுக்கு கொடுங்க. நல்ல கருப்பு பத்தி, அதாவது பிளாக் ஃபாரஸ்ட்ன்னு இருக்கும். அதாவது மேலையும் டப்பாவும் கருப்பா இருக்கணும், உள்ள பத்தியும் கருப்பா இருக்கணும். குலதெய்வத்துக்கு 8 பத்தி ஏத்தணும். இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் தான், நுணுக்கமா செய்யணும். இதெல்லாம் பல ஆண்டுகளா நான் செஞ்சு